ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூ இயருக்கு நம்ம வீட்டிலே கேக் செய்யலாம். அதுக்கு வந்துட்டு ஓரியோ பிஸ்கெட் இருந்தால் போதும். க்ரீம் தனியாக பிஸ்கெட் தனியாக எடுத்துட்டு மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு பால் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்தால் பயன் பேஸ்ட்டாக. நெக்ஸ்ட் பேக்கிங் பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கேக் ட்ரேவில் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு கரைச்சி வச்சுருந்த மாவு ஊற்றிக்கலாம். டேப் பண்ணிட்டு குக்கரில் வந்துட்டு உப்பு சேர்த்து அதை ஒரு 5 மினிட்ஸ் க்ளோ பண்ணி நம்ம அதை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பேனில் வந்துட்டு சுகர் பவுடர் கொக்கோ பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் சுகர் சிரப் வந்து சுகர் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நெக்ஸ்ட் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓரங்களை ஃபிட் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து நம்ம பீஸ் போட்டுக்கலாம். ரெண்டாக ஆகிட்டு இப்போ நம்ம வந்துட்டு சுகர் சிரப் வச்சுருந்தோங்களா அதில் அப்ளை பண்ணிட்டு அப்புறம் வந்துட்டு க்ரீம் இருக்குல்ல பிஸ்கெட் க்ரீம் அதையும் இதில் அப்ளை பண்ணிட்டு நம்ம கொக்கோ க்ரீம் ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா அதையும் சேர்த்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா எடுத்து நம்ம டெக்கரேட் பண்ணி கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். இந்த நியூ இயருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிஸ்கெட் வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். தேங்க்யூ.